இந்த நீல சங்கிகள் அதுல இந்த ஸ்டாலின் மரியான்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் குப்பை வந்துட்டு இருக்குது. ஏசி ரூம்குள்ள உக்காந்துகிட்டு மைக்குக்கு முன்னாடி பேசிட்டா மட்டுமே காலங்காலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சாரங்களை கொச்சைப்படுத்துகின்ற எச்சைத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டாலின் மரியா போன்ற அயோக்கிய நீல சங்கிகள் குரூப் எப்படியா தன்னை பத்தி யாராவது ஒண்ணு பேசணும் அப்படின்றதுக்கு பப்ளிசிட்டிக்காகவே அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியமா இருந்து கொண்டு பெரியார் இயக்கங்கள் மேல வந்துட்டு இது பண்ணாங்க. எந்த ஒரு ஆதிக்க ஜாதியில இருக்கக்கூடிய பார்ப்பனனும் அழகு குத்த மாட்டான், தீ மிதிக்க மாட்டான், அழகு குத்தி தேர் எடுக்க மாட்டான், தீச்சட்டி எடுக்க மாட்டான். ஆனா இதையெல்லாம் பண்றது யாருனாக்கா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்கள். தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகளை போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாலின் மரியா கோஷ்டியை நம்ம எங்கேயுமே பார்த்த ஏசி கால தவிர எந்த இடத்துல இந்த ஸ்டாலின் மரியா கோஷ்டியை வந்துட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. ஸ்டாலின் மரியா அது குறித்து எங்கேயும் புரட்சி பாரதம் குறித்து கேள்வி கேட்பதே கிடையாது. ஏசி கால பேசக்கூடிய நீங்க களத்தில் நின்று போராடக்கூடிய பெரியாரிஸ்டுகளையும் கம்யூனிஸ்டுகளையும் அம்பேத்கரிஸ்டுகளையும் குறிப்பாக திருமாவளவன் போன்றவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்து விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? ஜாதியற்ற சமூகம், சமத்துவமான சமூகம் வந்துட்டு உருவாகுனாக்கா எந்த விதமான ஜாதிய ஆதிக்கமும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, எந்த ஜாதி ஆதிக்கமும் கூடாதுன்னு சொல்றோம். ஒரு ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஆதிக்கம் எப்படி சரியா இருக்கும்? எந்த நேரமும் ஜாதிய ஆதிக்க உணர்வோடு இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி வந்துட்டு ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியும்? மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை நம்மளோட மை சென்னை 360 சேனல்ல பொறுத்த வரைக்கும் பல அரசியல் குப்பைகள் குறித்து எந்த ஒரு விஷயமும் பேசக்கூடாது. குறிப்பாக சித்தாந்த ரீதியான விஷயங்கள் அவங்க பேசும்போது மட்டுமே நாம வந்துட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போம். அதுலயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு பாஜக RSS சங்கிகள் இவர்களுக்கான பதிலடியை மட்டும்தான் மேக்ஸிமம் மை சென்னை 360 சேனல்ல கொடுத்திருக்கமே தவிர இந்த நீல சங்கிகள் குரூப்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்துட்டு காவி சங்கிகளோடு மறைமுக கூட்டு வைத்து கொண்டு மூளை வழங்கி போன நீல சங்கிகள் இருக்காங்க, சில சிறப்பு சங்கிகளும் இருக்காங்க. இந்த சங்கிகளை குறித்தாலும் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுங்க எதுக்காக இப்படிப்பட்ட சங்கிகள் பேசுது அப்படின்றதுனால வெளிப்படையா தெரிஞ்சதுனால நம்ம அவர்களை எல்லாம் முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஆனா வந்து தொடர்ந்து வந்துட்டு குறிப்பாக இந்த நீல சங்கிகள் அதுல இந்த ஸ்டாலின் மரியான்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் குப்பை வந்துட்டு இருக்குது. வெயில் படாத போராட, அதாவது ஏசி ரூம்குள்ள உக்காந்துகிட்டு மைக்குக்கு முன்னாடி பேசிட்டா மட்டுமே தங்களை புரட்சியாளர்கள், பெரிய ஜாதி ஒழிப்பாளர்கள், சமத்துவ கொள்கை உடையவர்கள் அப்படின்னு தங்களை நினைத்து கொண்டு தங்களுடைய மக்களுடைய பிரச்சனைக்கு கூட வெயில்ல இறங்கி போராடி குரல் கொடுக்கறதுக்கு துப்பு கெட்ட இந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தங்க RSS உடைய டிட்டோ அஜெண்டாவை அப்படியே எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பெரியாரையும் பெரியார் இயக்கவாதிகளையும் வம்புக்கு இழுக்கிறது இந்த ஸ்டாலின் மரியா போன்ற நீல சங்கிகளுடைய அயோக்கியத்தனமான அரசியலா இருக்குது அப்படிதான் பார்க்கணும். குறிப்பாக இந்த ஸ்டாலின் மரியா குறித்து எந்த சூழலையும் இந்த அரசியல் குப்பையை குறித்து நம்ம பேசவே கூடாது அப்படின்னு இருந்தா, ஆனால் இப்பொழுது அவர்களுடைய அயோக்கியத்தனமான செயல் என்று இப்ப இந்த வீடியோ பார்த்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க Facebookல வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னாக்கா, பெரியாரிசம் இஸ் a பக்தி மூவ்மெண்ட் in Tamil Nadu conveyed by OBC aimed at promoting the divinity of DMK and include blind faith in the party அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய Facebookல ஒரு பதிவு போட்டு பெரியார் இயக்கங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக காலங்காலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சாரங்களை கொச்சைப்படுத்துகின்ற எச்சைத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டாலின் மரியா போன்ற அயோக்கிய நீல சங்கிகள் குரூப் இவங்களுக்கு சிவப்பு சங்கி, அதாவது பாத்தீங்கன்னாக்க இந்த ரூம் நாம இந்த சிவப்பு சங்கி காவி சங்கின்னு சொல்றது எல்லாமே அதாவது மக்களுடைய பிரச்சனைக்கு உண்மையான புரிதல் இல்லாம களத்துக்கு வராம ஏசி ரூமுக்குள்ளே இருந்து கொண்டு ஏசி ஹால்ல ஹை லஞ்ச் ஹை டின்னரோடு நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல மட்டுமே போய் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் மரியா போன்ற குரூப்புகளை சொல்றமே தவிர களத்துல எப்பொழுதும் வந்துட்டு ஆதிக்கத்துக்கு எதிராக நின்று குரல் கொடுக்கின்ற கருப்பு சிவப்பு நீல வீரர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்னைக்குமே இந்த சங்கிகள் சொல்றது இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் சங்கித்தனம் பண்றது சனாதனத்துக்கு ஆதரவாக எப்படியாவது வந்துட்டு முட்டு கொடுத்து அந்தந்த வந்துட்டு கருப்பு சித்தாந்தத்திற்கும் சிவப்பு சித்தாந்தத்திற்கும் நீல சித்தாந்தத்திற்கும் எதிராக அதற்குள்ளே ஊடுருவி அந்த சித்தாந்தங்களில் இருக்கக்கூடியவர்களை குழப்புகின்ற அயோக்கியத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய இந்த ஸ்டாலின் மரியா கும்பல் போன்றவர்களை தான் நம்ம வந்துட்டு இருக்கோம்.
குறிப்பாக இந்த ஸ்டாலின் மரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார் இயக்கங்கள் மீதும் அதே பெரியார் இயக்கத்தை அம்பேத்கர் இயக்கத்தோடு தூக்கி பிடிக்கின்ற அண்ணன் திருமாவளவன் மீதும் திமுகவின் மீது எப்பொழுதும் வன்மம் கக்கி கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இப்படி ஒரு போஸ்ட போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். எப்பயா தன்னை பத்தி யாராவது ஒண்ணு பேசணும் அப்படின்றதுக்காக பப்ளிசிட்டிக்காகவே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கு. இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நீலசங்கி நாச்சியால் சுகந்தின்னு ஒரு மென்டல் ஒண்ணு சுத்திட்டு இருந்தது. அந்த கடைசியில ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருச்சு. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாலின் மரியாவும் அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியமா இருந்து கொண்டு இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதமான அயோக்கியத்தனமான இந்த மாதிரி பிரச்சாரங்களை வந்துட்டு பெரியார் இயக்கங்கள் மேல வந்துட்டு இது பண்றாங்க. பெரியார் இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பக்தி இருந்தாதான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய இந்துக்கள் நினைக்கக்கூடிய அழகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, முதுகுல வந்துட்டு அழகு குத்திக்கிட்டு தேரை இழுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து பக்தி இருந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல இது வந்து சாமானிய மக்களே செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இயக்கங்கள் மக்களுக்கு அதை டெமோவே காட்டுறாங்க. இதுல கடவுளோட சக்தி இல்ல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வெறும் அறிவியல் தான் இருக்கு, அறிவியலை சரியா பயன்படுத்தி கொண்டா இந்த மாதிரி மூட நம்பிக்கை வந்து வெளியே வரலாம் அப்படின்றதா உங்களுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம். மக்களை இது போன்ற மூட நம்பிக்கை பழக்கம். ஏன்னா எந்த ஒரு ஆதிக்க ஜாதியில இருக்கக்கூடிய பார்ப்பனனும் அழகு குத்த மாட்டான், தீ மிதிக்க மாட்டான், அழகு குத்தி தேர் இழுக்க மாட்டான், தீச்சட்டி எடுக்க மாட்டான். ஆனா இதையெல்லாம் பண்றது யாருனாக்கா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்கள் தான் இது பண்றாங்க. இதை குறித்து அவர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து இது வந்து கடவுளுடைய சக்தியால செய்ய முடியும் இல்ல, சாதாரணமாக அறிவியலை வைத்துக் கொண்டு இதை செய்ய முடியும், இதுல கடவுளோட சக்தின்னு எதுவுமே இல்ல அப்படின்றத மக்களுக்கு வெளிப்படையா காட்டுவதற்காகத்தான் இந்த விஷயம் வந்துட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் ஆதி நடத்தக்கூடிய ஒரு டாப் ஷோல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ ராவண ராஜேஷ் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷ்ணுமாயா வைத்துக் கொண்டு ஒரு அறவேக்காடு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாந்திரிகமே எதுவும் தெரியாது, அது நான் பேசுறேன், அதுக்கு மாந்திரிகமும் தெரியாது வரலாற்று. ஏன்னா அந்த அறவேக்காட்டுக்கிட்ட நான் பேசியிருக்கேன், அந்த அறவேக்காட்டுக்கிட்ட போன் பண்ணி ஒரு வரலாற்று ரீதியான விஷயத்த எப்படி என்னை திரும்பி சொல்லலாம்னு சொன்னதுக்கு நீ நேர்ல வாயான்னு சொல்லிட்டு என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அந்த ஆள் ஓடி போயிட்டாரு. நாம போயிட்டோம் ஷூட்டுக்கு, ஆனா அந்த ஆள் ஓடி போயிட்டாரு. அப்படிப்பட்ட அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம போன்ல பேசினதுக்கு அந்த ஆள் ஓடி போயிட்டாரு. அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தீ மிதிக்கிறது பொய்யான்னு சொல்லும் போது ஸ்ரீ ராவண ராஜேஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே போட்டாரு அந்த விஷயம்ல. கலியை மிதிக்கிறது ரொம்ப ஈஸி, அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பி பழுக்க காய்ச்சி போற அதை மிதிக்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துட்டு விஷ்ணுமாய மாந்திரிகன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லா நபர்களுமே பாத்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டாங்க. விளக்கம் வந்து சரியான விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. உலகம் வந்துட்டு எதிர்கால சூட்டை வந்து கடத்த கரித்துண்டா அவளை சீக்கிரம் கரித்துண்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கையில எடுத்து போடலாம். உலோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவர் சில்வர் தட்டை கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணியை வச்சுதான் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொன்ன அந்த சயின்ஸ். இந்த மாதிரி சயின்ஸ் பிரச்சாரத்தை தான் மக்களுக்கு டெமோவா காட்டுறாங்க பெரியாரிஸ்டுகள். அதை வந்துட்டு கொச்சப்படுத்திட்டு இருக்கிறது இந்த ஸ்டாலின் மரியா. இவங்களுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல திமுகவை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கு. அப்படி ஏன்னா இவங்க திமுகவை பெரியார் இயக்கங்களை விமர்சனம் பண்ணுவதன் மூலியமாக நமக்கு வந்து ஒரு தகவல் என்னக்கா புரட்சி பாரதம் போன்ற அமைப்புகள்கிட்ட வந்து, ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா புரட்சி பாரதம் குறித்து வந்துட்டு எந்த ஒரு விமர்சனம் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்கள் இருக்குது, அந்த இயக்கங்கள் குறித்தெல்லாம் இந்த ஸ்டாலின் மரியா எந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறது இல்லை. ஆனா இன்று சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக எந்த நேரமும் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் குறித்து மட்டும் தொடர்ந்து விமர்சனம் வைப்பாங்க. அந்த அண்ணன் திருமாவளவன் திமுகவுக்கு துணையாக இருப்பதால் திமுகவை குறிவைத்து தாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நட்பு வட்டாரங்களை விசாரிக்கும் போது புரட்சி பாரதத்துடைய ஃபண்டிங் எல்லாம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரட்சி பாரதம் வந்துட்டு கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலே ஆகட்டும் இப்பவும் வந்துட்டு ஜாதி ரீதியான திமுக ஆட்சியில் ஜாதி ரீதியான பிரச்சனைகள்லாம் நடக்கல அப்படின்னு சொன்ன எல்லா இடத்துலயும் எல்லா காலம் ஜாதி ரீதியான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவது, அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து அந்த மக்களை செம்மைப்படுத்தும். ஏன்னா இது குறித்து தொடர்ந்து பேசுவதன் மூலியமாக தான், களத்துக்கு நின்று போராடுவதன் மூலியமாக பேசுவதன் மூலியமாகவும் தான் மக்கள்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதமான விழிப்புணர்வும் மாற்றங்களும் வரும் அப்படின்றத வெளிப்பட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா நீயா நானால ட்ரால் செய்யப்பட்டவர்களுடைய இதை எடுக்கும் போது ஆண்ட ஜாதி பரம்பரைன்னு சொல்லி கண்ணுல திமுறோட ராஜநட போடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த பையன் இன்னைக்கு என்ன சொல்றான், சார் இன்னைக்கு எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரானாக்கா அந்த பையனுடைய மாற்றம் தொடர்ந்து விவாதங்கள் தொடர்ந்து பேசுவது இது குறித்து அது தாழ் மூலியமா பண்ணப்பட்டிருந்தாலும்
அந்த விவாதங்கள் ஏதாவது அவனுக்குள்ள மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்குறதா பெரியார் இயக்கங்களுடைய, அம்பேத்கர் இயக்கங்களுடைய வரை. நாம இந்த ஸ்டாலின் மரியா போன்ற வெயில் படாத போராளிகளை பார்த்து கேட்கிறோம், தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகளை இப்போ திமுக ஆட்சிக்கு ஆட்சியும் சரி, அதுக்கு முன்னாடி சரி. ஏன்னா நான் 2016 இருந்துட்டு நியூஸ் கலெக்ஷனுக்காக வந்து பார்த்தா தொடர்ந்து வந்துட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும், குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுக்குமே நாம போய் நியூஸ் கவரேஜ் பண்ணி போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாலின் மரியா கோஷ்டியை நம்ம எங்கேயுமே பார்த்த ஏசி ஹாலை தவிர எந்த இடத்துல இந்த ஸ்டாலின் மரியா கோஷ்டியை வந்துட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தா இந்த எலைட்டா நாங்க போராடுவோம், ஏசி ஹால்ல மட்டுமே இது பண்ணணும்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் புரட்சி பாரதம் போன்ற கட்சியினர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய வஞ்சகங்கள், ஏன்னா வேலூர், அரக்கோணம், திருவள்ளூர் இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டாமினேஷன் இருக்கு. அந்த இடங்கள்ல ஏகப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் மீது அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்தது, இப்பொழுது இருக்க திமுக ஆட்சிகளும் சில நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா புரட்சி பாரதம் இது குறித்து எந்த ஒரு கருத்து, இந்த வேலூர், அரக்கோணம், திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இவங்களுடைய ஒடுக்கப்பட்ட கட்சியில, அம்பேத்கர் கட்சியில புரட்சி பாரதத்துடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஆனா அந்த எந்த இடத்துலயும் இவங்க வந்து குரல் கொடுத்ததுல ஸ்டாலின் மரியா அது குறித்து எங்கேயும் புரட்சி பாரதம் குறித்து கேள்வி கேட்பதே கிடையாது, வாய மூடிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு கூட நாம வந்துட்டு என்ன கேட்கிறோம்னாக்கா, நீங்க களத்துக்கு வராம வந்துட்டு ஏசி கால்ல பேசக்கூடிய, நீங்க களத்தில் நின்று போராடக்கூடிய பெரியாரிஸ்டுகளையும், கம்யூனிஸ்டுகளையும், அம்பேத்கரிஸ்டுகளையும், குறிப்பாக திருமாவளவன் போன்றவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்து விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? எந்த நேரமும் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஜாதியற்ற சமூகம் வந்துட்டு உருவாகணும், ஜாதிய ஆதிக்கம் இல்லாத சமத்துவ சமூகம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய முற்போக்கைகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரே பாதையில கருப்பும் சிவப்பும் நீளமும் ஒன்றிணைந்து இருந்தாதான் இந்த தமிழ்நாடு பாதுகாக்கப்படும், மக்கள்கிட்ட வந்து சமத்துவத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்ற புரிந்து கொண்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சித்தாந்தத்தில் இருக்கப்பவர்களை ஒன்றாக சேர்ந்து கொண்டு அரசியல் களத்திலும் சமூக களத்திலும் கலை யதார்த்தத்திலும் ஒன்றாக நின்று போராட்ட களங்களை அமைக்கிறாங்க, அரசியல் களங்கள் வந்து உருவாக்குறாங்க, கருத்தாளர்களை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கும்போது சீர்குலைக்கிற மாதிரியான வேலைகளை ஸ்டாலின் மரியா போன்ற நீல சங்கிகள் தங்களுடைய சுய அடையாளத்துக்காக, இந்த ஸ்டாலின் மரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவோ ஒரு பேஸ்புக் பதிவோ இது பண்ணியிருந்தாங்களே, சேரியில இருக்க மக்கள் எங்க குடும்பம் தான் டீசென்டான, இந்த அளவுக்கு ஜாதிய வன்மத்தோடு செயல்படக்கூடிய, அதாவது இதுல ஜாதிய ரீதியான வன்மமும் இருக்கு, வர்க்க ரீதியான வன்மமும், இப்படிப்பட்ட வன்மத்தோடு செயல்படக்கூடிய ஸ்டாலின் மரியா போன்றவர்கள் இவர் களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் குறித்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? விசிகாவினர் குறித்து கேள்வி எழுப்புவதற்கு இந்த ஸ்டாலின் மரியா போன்ற வெயில்படாத நீல சங்கிகளுக்கு என்ன அருகதை இருக்குன்னு சொல்றேன். முன்னே சொன்ன மாதிரிதான் ஜாதியற்ற சமூகம், சமத்துவமான சமூகம் வந்துட்டு உருவாகுனாக்கா எந்த விதமான ஜாதிய ஆதிக்கமும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நாம வந்து நினைக்கிறோம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். எந்த ஜாதியமும் ஆதிக்கத்துல இருக்கக்கூடாது, எந்த ஜாதி ஆதிக்கமும் கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனிய ஆதிக்கத்தையும் இடைநிலை ஜாதி ஆதிக்கத்தையும் ஒழித்து விட்டு ஒடுக்கப்பட்டவுடைய ஆதிக்கம் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியான கட்டமைப்புகளையும் வாதங்களையும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இது குறித்து சில விஷயங்கள் பார்த்துட்டு இவர்களுடைய பேச்சுடைய போக்கே எங்க போகுதுனாக்கா ஒடுக்கப்பட்டவோட ஆதிக்கம் கொண்டு வரும். ஓகே, அதாவது வந்துட்டு ஒரு ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஆதிக்கம் எப்படி சரியா இருக்கும்? அதாவது எந்த நேரமும் ஜாதிய ஆதிக்க உணர்வோடு ஜாதிய உணர்வோடு இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி வந்துட்டு ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியும்? அம்பேத்கர் சித்தாந்தத்தோட பயணிக்கக்கூடியவர்கள், பெரியாரியோட சித்தாந்தத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள், கம்யூனிச சித்தாந்தத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் மனசுக்குள்ள எந்த விதமான ஆதிக்க உணர்வும் இருக்கக்கூடாது. அது ஜாதி ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, பாலின ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, வர்க்க ஆதிக்கமாக, எந்த விதமான ஆதிக்கமும் உணர்வும் இல்லாத நபர்களா ஒரு உண்மையான பெரியாரிஸ்டாகவும் உண்மையான கம்யூனிஸ்டாகவும் உண்மையான அம்பேத்கரிஸ்டாகவும் இருக்க முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் வந்துட்டு சேரி மக்கள், இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்துட்டு சொல்லணும், இந்த சேரின்ற வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்துவதற்கு தயங்கக்கூடிய ஒரு நம்ம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய. ஏன்னாக்கா ஒரு மக்களுடைய வாழிடத்தை இழிவுபடுத்தக்கூடிய வாழ்விடமா அதை காட்டும் போது அது குறித்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம வந்துட்டு அதை சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தொடர்ந்து வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது இவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்ம சொல்றோம். சேரியில இருக்க மக்கள் எங்க குடும்பம் தான் டீசென்ட் அப்படின்னு சொன்னாக்கா இது எந்த அளவுக்கு இவர்களுக்குள்ள ஜாதிய வன்மமும் வர்க்க வன்மமும் இருந்திருக்குது. இப்படி ஒரு வார்த்தை வந்துட்டு சில வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சனாதன குப்பையில தான் வளர்ந்தேன்.
அப்படி அந்த சனாதன குப்பையில வளர்ந்த நானே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூக அரசியல் ரீதியான மக்களிடம் பழகும் போது ஐயா சுபவி போன்றவர்களையும் அக்கா சுந்தரவள்ளி போன்றவர்களிடமும் அக்கா உமா போன்றவர்களிடம் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இவர்களுடைய பேச்சுக்கள் இவர்களுடைய கருத்துக்கள் நமக்குள்ள ஒரு சிந்தனை மாற்றத்தோடாக்கி என்ன வார்த்தைகள் பேசணும் என்ன வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்ற சிந்தனை. இத்தனைக்கும் நான் வந்து பெருசா அம்பேத்கருடைய புத்தகங்களையும் பெரியாருடைய புத்தகங்களையும் மார்க்ஸ் லெனினோட புத்தகங்களும் அதிகமான புத்தகங்களையும் படித்தது கிடையாது. எல்லாமே மற்றவர்கள் பேசுவதை வைத்துக் கொண்டு அது அந்த தகவல்கள் உண்மையா என்பதை சரிபார்த்து கொண்டு உண்மை என்றால் மட்டுமே அதை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு நபர் தான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நமக்குள்ளேயே இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூட இருக்கும்போது இந்த ஸ்டாலின் மரியா போன்றவர்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை இழிவுபடுத்துற அந்த சொல் குஷ்புடைய மனநிலையில இருந்ததா ஸ்டாலின் மரியாவும் பேசுறாங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையே அப்படிதான் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பாட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்டுஜாதி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற தகவல் எல்லாம் இருக்கும்போது இதை வைத்துக் கொண்டு பெருமை பேசக்கூடிய இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பெரியாரிஸ்டுகளை குறித்தும் அண்ணன் திருமாவளவன் குறித்து பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. அரசியல் ரீதியான ஆட்சி ரீதியான சில தவறுகள் ஜாதி விஷயம் நடக்கும் போது அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை இருக்குது என்பது குறித்து தான் நாம வந்து பார்க்க வேண்டிய இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்துல வந்துட்டு கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்துல கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதிய ரீதியான விஷயங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுறாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கின்ற வேலையை அரசும் செய்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வன்மத்தை கக்கணும். அந்த வன்மத்தின் மூலமாக எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக பேசுவது பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராக பேசி அதன் மூலியமாக மறைமுகமாக தங்களுடைய பாஜக RS அதாவது எலைட்டு போராளிகள் சொல்லக்கூடிய இந்த வெயில் படாத இந்த போராளிகள் சிவப்பு சங்கிகளாகட்டும் நீல சங்கிகளாகட்டும் இவர்களுடைய நோக்கமே என்னன்னாக்க மறைமுகமாக காவிய சித்தாந்தம் இந்த நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவதற்கு எல்லா விதமான வேலையும் செய்யறாங்க. அதுக்கு மறைமுகமாக புரட்சி பாரதம் கட்சி போன்றவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவியாக இவர்கள் எடுக்கிறாங்க அப்படிதான் பார்க்க முடியும். இந்த ஸ்டாலின் மரியம் புரட்சி பாரதம் வந்துட்டு செய்கின்ற எந்த ஒரு துரோகம் குறித்து கேள்வி எழுப்பாதோ திருமாவளவன் அண்ணன் குறித்து மட்டும் கேள்விகளை தொடர்ந்து எழுப்புவதிலிருந்தே தெரிகிறது இவர் எந்த அளவுக்கு அரசியல் வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டு. இதே ஸ்டாலின் மரியாதை கேட்கிறோம் ஒடுக்கப்பட்டவர்களாக அதை அடிக்க மூட்டைகளில் அடிமூட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அதியமான் அவர்கள் வந்து சொல்லுவாரு அருந்ததி சமூகத்து மக்கள். அந்த அருந்ததி சமூக மக்கள் மீது ஒடுக்கப்பட்டவர்கள் தாக்குதல் நடத்தும் போது நீங்கள் என்ன செய்தீங்க? அருந்ததி சமூகத்தை சேர்ந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிற பெண்ணை காதலித்ததுக்காக ஆணவ கொலை எல்லாம் நடந்தது. அப்பொழுதெல்லாம் நீங்க எங்க போய் வாய் திறந்தீங்க? அப்பொழுதெல்லாம் வாய் மூடிட்டு இருந்தீங்களே. இந்த மாதிரி விஷயம் அதாவது குரல் கொடுத்தா எதிர்க்கப்படுவதற்கும் ஜாதி ஆதிக்கத்திற்கும் எதிராக குரல் கொடுப்பதால் எந்த ஜாதி ஆதிக்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். யார் ஒடுக்கப்படுவதாக இருந்தாலும் ஒடுக்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒடுக்குகின்றவர்களுக்கு எதிராகவும் ஒடுக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாக நிற்பதுதான் ஒரு உண்மையான அம்பேத்கரிஸ்ட் பெரியாரிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நான் ஏசி ஹால்ல இருந்துகிட்டு என்னுடைய சமூகத்துக்கு மட்டுமே நான் பேசுமா அப்படின்னு சொன்னாக்கா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் அம்பேத்கரியத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்றவன், பெரியாரியத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்றவன், கம்யூனிஸ்டுக்கு மிகப்பெரிய துரோகம். அப்படிப்பட்ட இந்த நபர்கள் அதாவது ஸ்டாலின் மரியா போன்ற இந்த சித்தாந்த அரைவேக்காடு குப்பைகளால பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு அரசு குழப்பங்களை உருவாக்கலாம் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் அதிமுகவுடைய வாசல்ல கிடைக்கின்ற ஒரு வாட்ச்மேன் மாதிரிதான் புரட்சி பாரதம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இருக்கே தவிர அவர்கள் இந்த ஜாதி ஆதிக்கத்துக்கு ஏதாவது பெருசா எந்த ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னாக்கா எந்த ஒரு போராட்டமோ ஆணவ படுகொலைக்கு எதிராக எந்த ஒரு பெருசா பண்ணதை எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும்போது இவர்களுடைய நோக்கம் பெரியாரிஸ்டுகளையும் கம்யூனிஸ்டுகளையும் உண்மையான அம்பேத்கரிஸ்டுகளையும் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்ற பேர்ல இருந்து கொண்டு வம்பிழுத்து அது மூலியமா சலசலப்பை உருவாக்கி அது மூலியமா தங்களுடைய பாக்கெட்டை நிரப்புகின்ற தங்களுக்கான ஆதாயத்தை தேடுகின்ற வேலைதான் இவர்கள் பண்ணுகிறார்கள். இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில புரிதல் இல்லாத இளைஞர்கள் இவர்களுடைய சூழ்ச்சியில சிக்கி இது பண்ணிட்டு இருக்க இவர்கள் வளர்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவர்களை நம்பிக்கொண்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து சீமான் மாதிரி தான். சீமான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தன்னோட வயிற்றையும் தன்னோட செல்வத்தையும் பெருகிட்டு போனா அந்த மாதிரி இவங்களும் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர்கள் நம்பிக்கொண்டு பின்தொடர்கின்ற இளைஞர்கள் சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாம பேசிக்கிட்டு கேச வாங்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனால சொல்றேன் இந்த ஸ்டாலின் மரியா போன்ற அரசியல் குப்பைகளை நம்ம புறந்தள்ளுவதே இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள்ல
அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சார வடிவம் எதற்காக வைக்கப்படுகிறது அப்படின்றத வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக அந்த பிரச்சார வடிவத்துக்கு வந்துட்டு விமர்சனம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு அந்த பிரச்சார வியூகத்தை வந்து கொச்சைப்படுத்துவதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க சங்கித்தனம். அந்த சங்கித்தனத்தை ஸ்டாலின் மரியா போன்ற அரசியல் குப்பைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான அரசியல் குப்பைகள் நம்ம புறந்தள்ளுவோம் அப்படின்னாலும், ஆனா தொடர்ந்து இவர்கள் வந்து பெரியாரையத்தையும் அம்பேத்கரையும் மார்க்சியத்தையும் இழிவுபடுத்திக்கணும். அதான் வந்துட்டு தன்னையும் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி இழிவுபடுத்துகின்ற வேலைகள் செய்து கொண்டிருந்தா இவருக்கு தக்க பதிலடி இனி கொடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.